அன்பு சொந்தங்கள் எல்லாருக்குமே எங்கள் இந்நேர வணக்கங்கள். இன்றைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் என்ன வீடியோ நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கு வந்து சூப்பராக வந்து நாச்சிக்குடா சந்தையில் போய் சூப்பராக நல்ல பெரிய மீன் வாங்கி வந்து வச்சிருக்கோம். மீன் மணி வந்திருக்கா பார்த்தீங்கன்னா தெரியும். இது பாலை மீன், இது வந்து வெடிமுரல். வெடிமுரல், பாலை மீனும் வெடிமுரலும். இன்றைக்கு மீன் கறி சமைக்க போகிறோம். நீண்ட நாளைக்கு பிறகு வந்து நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் மீன் கறி சமைக்க போகிறோம். அதுக்கு தான் நம்ம மீனெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கேன். நாச்சிக்குடா கிலோ மீன், இது தனியாக 1/2 கிலோ, இது தனியாக 1/2 கிலோ. ஓகே, நாங்கள் இப்போ மீனை வெட்டுவோமே. மீன் வெட்டி இன்றைக்கு மீன் கறி தான் சமைச்சு உங்களுக்கு காட்ட போகிறோம். அப்படி சமைக்கணும். அதோட எங்களோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எங்களோட வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோனே நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் மீன் வெட்ட போகிறோம். வெட்டுவோம். ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, தண்ணி ஊற்றுங்க. முதல்ல தண்ணி ஊற்றி போட்டு என்ன செய்ய போகிறோம்? மீன் வெட்ட போகிறோம். என்ன? ஓகே, இப்போ நான் தான் வெட்ட போகிறேன். நீங்கள் வெட்டுறீங்களோ? நான் வெட்டணும். மீன் வெட்ட வலிக்கிட்டேன். அங்கால பார்த்தீங்களா நாய் எல்லாம் நிற்கிது. வந்து கோழி நாய் எல்லாம் நிற்கிது. எதுவும் வெட்டுறேன்னு சொன்னால் நாயிலேருந்து பூனையிலேருந்து கோழி வரைக்கும் நிற்கும். வந்து இது வந்து வெடிமுரல். இதுக்குள்ளே வந்து கையால் அந்த வெடிக்கிறது, டிக்கி டிக்கி டிக்கின்னு வெடிப்போம். அதை பார்க்க எனக்கு என்னன்னு சொன்னால் அந்த சில பேர் அந்த போத்திலுக்கு வச்சு வரும் தெரியுமா? எனக்கு இப்போ அந்த பழக்கம் இருக்குது. என்ன சொன்ன, இந்த எலக்ட்ரானிக் சாமான சுற்றி வாடுறது வந்து அந்த டிக்கி 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 அந்த பொழுது நாங்கள் நடுவில் டிக்கி டிக்கி என்னாமத்தி விளையாடுறது. அதே தான். அப்படி இந்த மீனுக்குள்ளே இருக்கு. அதான் வெடிமுரல்ன்றதா. இதில் வந்து செதில் வந்து கூட ஆனால் டுசி மீன், அது தசை மீன். நீண்ட நாளே பிறகு நான் இன்றைக்கி நாங்கள் மீன் கறி நினைக்க போகிறோம். கிட்டத்தட்ட நான் 1 மாதத்துக்கிட்ட கோயில்கள் அது வந்து சாப்பிடலன்னு மீன் கறி சாப்பிட்றதே குறைவு. அது ஒரு கிழமையில் சில நேரம் சாப்பிடுவோம், சில நேரம் அதுவும் இல்லை. சில கிழமையில் 2 தரம் சாப்பிடுவோம். 2 நாள் 2 நாள் 3 நாள் தான் சாப்பிடுவோம். அப்போ இன்றைக்கி நாங்கள் சமைக்கிறது ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். வந்து ஒன்றாக நாங்கள் வந்து மீன் கறி வீடியோ வந்து சமைச்சு போடல. இப்போ நாங்கள் இன்றைக்கி மீன் கறியை சமைக்க போகிறோம். சமைச்சிட்டு பார்ப்போம். என்ன துண்டா வெட்டணும், கணக்கான துண்டா வெட்டணும். மாக பெருசாகவும் வெட்டக்கூடாது. கணக்கான துண்டா வெட்டினா எங்களுக்கு வெட்டி போட்டு தான். இதுக்கு நிறைய கழிவு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பச்சை எல்லாம் இருக்குது. சாப்பாடு எல்லாம் இது கொஞ்சம் பெரிய முறை காலில் வந்துச்சு. ஆனால் பெரிய செதில் தானே. பெரிய செதில் பக்கம் தட்டு போட்டு. இப்போ சின்ன குட்டி செதில்னு சொன்னால் கத்தியாட நோண்டைக்கெல்லாம் கொட்டாது, பெருசாக கரண்டு வேற அது செதில். இது பெரிய செதில் தானே பக்கம் தான். எனக்கு மீன்லேயே பிடிக்காத மீன் சொன்னால் இது சொல்லுவோம், ஒட்டி என்ன துண்டா பிடிக்காது. எங்களோட ஒரு மொட்டி மீன் சாப்பிட்றதே இல்லை. அது சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, நல்ல மீன். ஆனால் கொஞ்சம் வெடுக்கு. ஆனால் அது வந்து அரைச்சி வைக்க டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீன் அது தான் அரைச்சி வைக்கிறோம். ஒரு நாளைக்கு நாங்களும் அரைச்சி வைக்கத்தான் வேணும். ஆனால் அச்சம் எப்போ எனக்கு சாப்பிட்ற மாதிரி தெரியும். நவராத்திரி, கௌரிக்காப்பு, கந்து சட்டி எல்லாம் வருது. நாங்கள் மச்சம் இல்லை. அவர் வந்தா சமைப்போம் இடையில. அப்பாவுக்கு நீங்களும் சாப்பிடுவீங்க தானே? பாப்பா நேரம் பாப்பா அந்த நேரம் தான். சரி, நாங்கள் இப்போ இல்லை மீனை வெட்டிட்டு பார்ப்போம். இது வந்து பாலை மீன். ஆனால் இந்த மீன் வந்து சரியான முள்ளு தான். ஆனால் சுவை, நல்ல சுவை. இது வந்து பாலை மீன். ஒரு மீன் வந்து 1/2 கிலோ ஒரு பெரிய மீன். ஆனால் இதுக்கு 1/4 கிலோ குடல் இருக்கு. முள்ளுக்கு எல்லாத்துக்கும் குடல் இருக்குன்னு, குடல் இல்லாத இதுக்கு ஆக கூட இருக்கு. எனக்கு இந்த மீன் நல்ல சரியான விருப்பம். ஆனால் சரியான முள்ளு தானே நல்ல விருப்பம். எல்லாத்துக்கும் குடல் இருக்குன்னு, குடல் இல்லாமல் என்ன இருக்கு? எங்களுக்கு குடல் இருக்கிறது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வந்து ருசியான மீன் வேணும்.
கொய் மீன் இதை விட அந்த மாதிரி தெரியுமா? கொய் மீன் சூப்பரான மீன். அது பொரிச்சு சாப்பிட்றது தான் சரி. ஆனால் கறியெல்லாம் வைக்கலாம், பொரிச்சு சாப்பிட்றது இன்னும் நல்லா இருக்கு. அது ஒன்று முள்ளு கூடுதல், பாலை மீனை விட முள்ளு கூடுதல். சொதி வைக்கலாம் பால். நாங்கள் சந்தையிலே வெட்டி கொண்டு வந்திருப்போம், வெட்டை இல்லை, நாங்களுக்கு வெட்ட விருப்பம் இல்லை. அங்கே 1 கிலோ மீன் வெட்ட 100 ரூபா. அதை விட நாங்கள் வீட்டையே வெட்டிடலாம். இதில் வேறு அவசரத்துக்கு வெட்டி கொண்டு வரலாம், பிரச்சனை இல்லை. அவசரம் இல்லை, நாங்கள் வடிவாக வீட்டை கொண்டு வந்து வடிவாக வெட்டலாம். அங்கே வெட்டி கொண்டு வந்து திருப்பி நாங்கள் இங்கே வச்சு வடிவாக கழுவோம் வெட்டுவோம். பார்க்க நாங்களே வெட்டுறது நல்லது. விட்ட கொண்டு வந்து வெட்டுறதால பெரிய மீன் வேண்டா, ஆக பெரிய மீன் வேண்டா, கடையில் கொடுத்து நல்ல பீஸாக வெட்டி கொண்டு வரலாம். இப்போ வந்து யாருக்கெல்லாம் இந்த மீன் தலை பிடிக்கும்? மீன் தலை எனக்கு தான் முதல் பிடிக்கும். எல்லாருக்குமே மீன் தலை கூடுதலாக பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். ஒரு மாதிரி ஆனால் பெரிய தலையாக இருக்கும். பெரிய தலை நல்ல உடன் மீன் அப்படி இருக்கு. பெரிய தலை இதான் அந்த குடல் பார்த்தீங்களா, பெரிய ஒரு குடல். நல்ல சுத்தமாக இருக்கு. உடன் மீன், ஐஸ் மீன். இங்கே ஐஸ் மீன் எல்லாம் வர குறைவாக தான் இருக்குது. இங்கே எல்லாமே உடன் மீன் தான். நாச்சுக்குடா கடல்ல இருந்து வேறு. வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள்லாம் எல்லாம் ஐஸ் மீன் சாப்பிட்றது. அங்கே எல்லாமே ஐஸ் தானே, தானே. இப்படியெல்லாம் நாங்கள் வெட்டி இப்படியெல்லாம் நாங்கள் ஃப்ரெஷ் மீன் பண்ணி வந்து இப்படி சமைச்சு சாப்பிடல. அதான் இங்கே வாராக்கள் எல்லாம் சந்தையில் போய் நல்ல உடன் அதுக்கு பார்க்கல. இப்போ எங்களோட காணொலி எல்லாம் சில உறவுகள் பார்ப்பேன் வெளிநாட்டில். அதுக்கெல்லாம் ஒரு ஆசையாக இருக்கும். நினைக்கிறீங்க சாப்பிடணும், ஃப்ரெஷ்ஷாக வேண்டி சாப்பிடணும், உடன் மீன் வேண்டி சாப்பிடணும். ஓகே, மீன் எல்லாம் வெட்டியாச்சு. சூப்பராக பார்த்தீங்களா, அப்படி டத்த மீன். அந்த மாதிரி உடன் மீன் என்ன சொன்னால் பாலை மீன் வாங்கிக்கையும் பார்த்து தான் வாங்கணும். சிற மீன் வந்து பழுதாக போயிடும் பக்கம். இது வந்து நல்ல உடன் மீன், நல்ல உரைப்பாக இருக்குது. ஓகே, எனக்கு கழுவணும். இதுதான் அந்த வடிக்கிறது, டிக் டிக் டிக்கு அவங்க காட்டுங்க. டிக் டிக்கி டிக்கி குழந்தை பிள்ளை நிறைய அடி மீன் பட்டு பண்ணிக்கிறேன். இதைத்தான் சொன்னது வடிமுறைன்னு சொல்கிறது. இது வடிக்கிற வழியாக தான் வடிமுறை. சரி, நாங்கள் மீனெல்லாம் கழுவிட்டு பார்ப்போம். மீன் பண்ணணும் வடிவா. என்ன இருக்க நிறைய குடலுவல் எல்லாமே இருக்குது. நம்ம வடிவெல்லாம் கழுவிட்டு நீ பார்ப்போம். ஓகே, குடல் எல்லாம் எடுத்துட்டு வடிவெல்லாம் சூப்பராக வாக்கியாச்சு. மீன் வந்து இவ்வளோ வடிவாக இருக்குது, நல்லா கிளியராக வந்துட்டு. அப்படி என்று வேறுங்க சூப்பராக வந்துச்சு. சரி, கழுவி நாங்கள் சமைச்சு சாப்பிட வேண்டியது தான். கழுவக்கூடாதான். இப்போ கழுவி நாங்கள் மண்சட்டிலாம் போட போகிறோம். நாங்கள் என்னென்னா மண்சட்டிலாம் நாங்கள் கறி சமைக்கிறோம். நாங்கள் மீன்கள் வந்து எங்களோட எப்போவுமே மண் சட்டியில் தான். மீன் கறி, இறைச்சி கறி எல்லாம் மண்சட்டிலாம் நாங்கள் வீட்டை சமைக்கிறோம். நாங்கள் மிளகரையும் மண் சட்டியில் சமைக்கிறது தான். சில நேரத்தில் இந்த மெட்ட சட்டிலையும் சமைக்கிறது அவசரத்துக்கு என்ன செய்கிறோம். கூடுதலாக பாவக்காய் கறி தான் நாங்கள் மண் சட்டியில் வைக்கிறோம். தலையை பார்த்தீங்கன்னு சொன்னீங்க, தலை 2 துண்டா வெட்டியாச்சு. நடுவால பிளந்தாச்சு, கொஞ்சம் பெரிய தலை ரெண்டா வெட்டியாச்சு. மீனெல்லாம் வடிவாக கழுவியாச்சு. இனி குழம்பு வைக்கணும், சொதி வைக்கணும், பொரிக்கணும், எல்லாத்தையும் மீனெல்லாம் வடிவாக வெட்டி எடுத்தாச்சு. நீ நாங்கள் வந்து கரை சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து பாலை மீன் முறியும் பாலை மீன் தலையும் வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நான் மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் வெட்ட போகிறேன். ஒரு 7 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன். அவ்வளோத்தையும் வெட்டி போடுவேன். சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புக்கு டேஸ்ட்.
இப்போ நாங்கள் தேவையான அளவு உப்பு போடுவோம். பச்சை மிளகாய் நீங்கள் விரும்பினா போடலாம், நாங்கள் போடல. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாய் தூள், அடுத்தது கருவேப்பிலை. ஓகே, இப்போ நாங்கள் பால் விட போகிறோம் மீன் குழம்புக்கு. இது வந்து முதலாம் பாலும் 2ஆம் பாலும் கலந்து வச்சுருக்கிறோம். நாங்கள் பால், வெங்காய பால். இப்போ நாங்கள் அடுப்பை ஆன் பண்ணி விடுவோம். ஓகே, இனி வந்து பால் வந்து நல்லா கொதிச்சு கொண்டு வர நாங்கள் புளி கரைச்சி விடுவோம். சில பேர் வந்து புளி முதலே கரைச்சி விட்டு புளியில் மீன் அவிய வச்சுட்டு தான் கரை சமைக்கிறது. நாங்கள் பால்லேயே அவிய வச்சுட்டு பேருந்து தான் புளி விடுறது. இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டு ஒரு கொதிச்சுட்டு நாங்கள் இப்போ புளி சேர்க்க போகிறோம். தேவையான அளவு புளி. ஓகே, எத்திச்சு பத்தி வேறு. இனி வந்து மீன் குழம்பு நல்லா வடிவா கொதிச்சு அப்படியே வத்தி வேற இறக்கணும். சூப்பரான மீன் குழம்பு ரெடி. குழம்பு வந்து இப்போ நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டு நாங்கள் உள்ளி இடிச்சு போட போகிறோம். உள்ளி வந்து எப்போவுமே தோலோட தான் இடிச்சு போடணும் மீன் குழம்புக்கு. அப்படி தான் வாசம் கூடுதலாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும். இப்போ நாங்கள் இடிச்சு வச்ச உள்ளியை இப்போ மீன் குழம்புக்கு போடுவோம். ஓகே, இப்போ உள்ளியும் போட்டாச்சு. மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு என்ன ஒரு கொஞ்சம் வத்தினா பிறகு நிப்பாட்டினா சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இங்கால வந்து பால் சொதிக்கு வந்து வடிவ மாங்காயெல்லாம் நல்ல வடிவ அவிஞ்சிட்டு இப்போ பால் விட்டுருக்குறோம். சூப்பரா இது வந்து பால் சொதி. அங்கால வந்து மீன் வந்து பொரிஞ்சு கொண்டு இருக்குது. முதல் அவளுக்கு பொரியல் சரியா விருப்பம் தானே. இப்படி சாப்பிட்டு சும்மா டேஸ்டா இருக்கும். சுட வச்சுட்டு எடுத்து நான் பொடிச்சிட்டு சுட சுட சாப்பிடுவேன் எடுத்து. இப்போ வந்து சூப்பரா வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு. பாலை மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிட்டு. இனி நாங்கள் வத்த விடையில இனி நாங்கள் இப்படியே நிப்பாட்ட போறோம். மீன் குழம்பு இனி நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ண போறோம். ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மீன் கறியோட வந்து வெள்ளாரி சம் வந்து போட்டிருக்கிறோம். வெள்ளாரியை வந்து சின்ன சின்னனாக குருணியாக நல்ல வடிவாக அரிஞ்சு எடுத்துட்டு அதுக்கு பச்சை மிளகாய், வெங்காயம், தேங்காய்ப்பால் விட்டு குழச்சி சூப்பரான வெள்ளாரி சம்பளம் போட்டிருக்கிறோம். வெள்ளாரை வந்து உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட தலைமையில் நல்லா வளரும். அதோட ஞாபக சக்தி கூடுதலாக இருக்கும். கண் பார்வைக்கெல்லாம் வெள்ளாரை வந்து ரொம்பவும் நல்லது. ஓகே, நாங்கள் இதோட இந்த வீடியோவை வந்து முடிச்சு கொள்கிறோம். அதோட மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றோம். பாய்.